அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஏற்கனவே டிஆர்பியால் வெளியிடப்பட்டு ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கான கடைசி தேதி 3/4/2025 மாலை 5 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் தான். உங்களுக்கு டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய விடைக்குறிப்பில் ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தால் உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். எத்தனை வினாக்களுக்கு வேண்டுமானாலும் ப்ரூஃபோடு நம்ம ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதே போன்று யார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கீ ஆன்சர் மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும். கண்டிப்பாக அது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வெளியிடும் போதே ஃபைனல் ஆன்சர் கீயும் சேர்த்து தான் வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒன்ஸ் கீயில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது தேர்வு எழுதிய எல்லாருக்குமே தான் பொருந்துமே தவிர அப்ஜெக்ஷனில் தெரிவித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்குறோம், இதுக்கு இந்த ஆன்சர் வராது, அனதர் ஆப்ஷன் வரும்னா நீங்களும் தாராளமாக ப்ரூஃப் இருந்தால் கிளைம் பண்ணுங்கள். இல்லை மல்டிபிள் ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் ப்ரூஃப் இருந்தால் கிளைம் பண்ணலாம். அப்போ யாரோ ஒருத்தவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண வேணாம். நமக்கு அதற்கான ப்ரூஃப் இருக்குது, நமக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் கொஷினாக இருக்கட்டும், இல்லை மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் வரணும், எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இந்த ஆன்லைனில் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம தெளிவாக முதல்ல படித்து புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இப்போ அதற்குரிய ப்ரூஃப் எல்லாமே மேபி நிறைய சேனலில் என்னென்ன கொஷினுக்கு கிளைம் பண்ணலாம், எந்த புக்கில் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே கொடுக்குறாங்க. அது பிடிஎஃபோடு நீங்கள் கூட மாற்றிட்டு கூட ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தாலும் கூட அதற்குரிய ப்ரூஃபோடு ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருங்க. நமக்கு இந்த ஆன்லைன் அப்ஜெக்ஷன் தொடர்பாக டிஆர்பி வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். The candidates may submit their objection or representation regarding the published key. Candidate should submit their objection or representation only through online objection tracker with reference to the question number in A series question paper. A series question paper நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அவைலபிள் இன் த டிஆர்பி வெப்சைட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம், தட் இஸ் ஃப்ரம், அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க 28/3/2025 3/4/2025 வித்தின் 5 PM நம்ம ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட் தயர் அப்ஜெக்ஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் த கீ அகைன்ஸ்ட் ஏ சீரியஸ் கொஷின் பேப்பர் ஃபார் பார்ட் ஏ அண்டு பி தமிழ் சப்ஜெக்ட் ஒன்லி. தட் இஸ் இந்த கொஷின் நம்பர் அண்டு ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஏ சீரியஸில் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். எல்லாருமே கொஷின் பேப்பர் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதற்கான கீ ஆன்சர் நம்ம டிக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் வரும், என்ன கேள்விக்கு பண்ண போகிறீங்களோ எல்லாமே அந்த ஏ சீரியஸ் கொஷின் பேப்பருக்குரிய நம்பர், அதற்குரிய ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் செய்யணும். ஃபார் எனி அப்ஜெக்ஷன் கேண்டிடேட் ஷுட் கிவ் ப்ரூஃப் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன்லி. கைட்ஸ், நோட்ஸு, இந்த கைடு நோட்ஸு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல் த அப்ஜெக்ஷன் ரிசீவ்டு வித் எவிடன்ஸ் வில் பி பிளேஸ்டு பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனலைசேஷன் ஆஃப் த ஆன்சர் கீஸ். இதுதான் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் நமக்கு ஃபைனல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீ ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு நமக்கு ஓஎம்ஆர் எவாலுவேட் ஆகி ரிசல்ட் வரும். அதே போன்று த ரெப்ரசன்டேஷன் இன் எனி அதர் ஃபார்ம் இன்க்ளூடிங் இமெயில், கொரியர், India Post or application in person will not be entertained. Representations without proper evidence will not be entertained and they will be summarily rejected. For each objection, a separate OTP will be generated. Candidates are not allowed to raise objection more than one time for the same question. ஒரு வினாவிற்கு ஒரு முறை தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும். ஒரு வினாவிற்கு ஒரு முறை, சரிங்களா? தவறுதலாக கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளவுதான். அதன் பிறகு அதே வினாவிற்கு நீங்கள் மீண்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. நீங்கள் எத்தனை அப்ஜெக்ஷன் வேணாலும் தெரிவிச்சிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நமக்கு ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கனாலே சப்மிட் கொடுத்துடலாம். ஃபைனலாகவும் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். மறக்காமல் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா தான் உங்களுடைய அப்ஜெக்ஷன்லாம் தெரிவிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு ஃபைனல் ஆன்சருக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வெளியிடுற அன்றைக்கி நம்ம கிளைமுக்கு என்ன ரிப்ளை அப்படிங்கிறதும் தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டைமில் எஸ்சிடிக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளவு மார்க் வரும்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். ஏன்னா தேர்வு எழுதி முடித்த பிறகு இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளிவந்த பிறகு எவ்வளவு கட் ஆஃப் வரும் நம்ம கேட்டகரி, அதில் வந்து பிஎஸ்டிஎம் எல்லாமே சொல்லி கேட்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்து உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இதில் பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் தொடர்ந்து படித்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நமக்கு வந்து தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதிக்குள்ள, அதான் அடுத்த மாதம் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. அதே போன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காலி பணியிடங்கள் உயர்த்துவது தொடர்பாக அது வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டது. நமக்கு மேபி இந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்பு கூட இதுக்கு முன்னாடிலாம் அடன்டம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு, வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி இருந்தால் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த தேர்விற்கு வந்து தொடர்ந்து தயாராகி கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரும் அதை பற்றி யோசிக்க வேணாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதுனது நீங்கள். நம்ம வந்து ஒரே வாரத்தில் வந்து இவ்வளோ மார்க் மேலே இருந்தால் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த கட் ஆஃப் சார்ந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அந்த ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் வரக்குள்ள அவங்க சொன்னதை விட அதிகமாகவும் வந்திருக்கு, குறைவாகவும் வந்திருக்கு. அதனால் எல்லாருமே உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் எல்லாமே விசாரிச்சிருப்பீங்க. ஓரளவு இந்த மார்க் இருந்தால் நமக்கு வந்து கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளார இருக்கும். கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இவ்வளவு தான் எனக்கு வந்து இந்த கட் ஆஃபில் வந்து என்னால் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கொஷின். இப்போ நமக்கு வந்து 180 வினாக்களில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 மார்க் கொஷின். அப்போ அது வந்து அப்பியர் ஆன யாரெல்லாம் தேர்விற்கு வந்து அப்பியர் ஆனீங்களோ எல்லாருக்குமே அந்த 2 மார்க் வந்து ஆட் ஆகும் தமிழ் லாங்குவேஜில். அதே போன்று நம்ம மற்றதில் பார்த்திங்கன்னா மெயின் பார்ட் பியில் வந்து ஒரு 6 கொஷின் ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் தேர்வு எழுதிய அனைத்து தேர்வர்களுக்குமே அந்த 6 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. அதிலே கீழே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த கொஷின் பேப்பருக்கு கீழே ஸ்டார்னு கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ தேர்வு எழுதிய எல்லாருக்குமே அந்த 6 மதிப்பெண்களும் உண்டு. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து அந்த ஒரு வினாவிற்கு வந்து 2 மார்க்கில் தான் அது வந்து ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க, அது 2 மார்க். அப்போ நமக்கு இவ்வளோ தான். ஸ்டாருங்கிறது எல்லாருக்குமே தான் மார்க்கு. நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஸ்டாருக்கு வந்து கரெக்டாகிட்டேன், அந்த கொஸ்டின் வந்து நான் ரைட்டாக தான் எழுதிருந்தேன், இப்போ மறுபடியும் ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா எகைன் 1 மார்க்லாம் ஆட் ஆகாது. அந்த கேள்விக்கு 1 மார்க் எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் இதை வந்து சரியாக ஆன்சர் பண்ணீங்களோ தவறாக ஆன்சர் பண்ணீங்களோ அது விஷயம் கிடையாது. தேர்வு எழுதிய எல்லாருக்குமே அவங்க ஸ்டார்னு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் மதிப்பெண்கள் உண்டு, அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஸ்டார் கொஷின். அடுத்தது மிக முக்கியமானதா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சிவி வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட் ஷல் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு பேஸ்டு ஆன் த கிளைம்ஸ் மேட் பை த கேண்டிடேட்ஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி. இதுதான் நமக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கேட்டகரி கொடுத்துருக்கீங்க, ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் என்ன சொன்னீங்களோ அதை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் தவறுதலாக கொடுத்தாலும் உங்களுக்கு அதனை அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதன் பிறகு தான் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சிவி கூப்பிடக்குள்ள அது மிஸ்டேக்ஸாக இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. The certificate verification CV list shall be prepared based on the written competitive examination marks. Part B. Part Bயில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அது and weightage marks taken together and as per rule of reservation for appointment to the post drawn in the ratio of 1:1.25. அது ஏற்கனவே நமக்கு வந்து 2012 நீங்கள் டெட் பேப்பர் ஒன்று வந்து தேர்ச்சி பெற்று எதனை அடிப்படையாக வைத்து ஆன்லைனில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ 2012 வந்து உள்ளீடு செய்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ட் பியில் எடுக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ்ஸு ஒரு 2012 தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா 5.5 மார்க் ஆடாகி டோட்டல் மார்க் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவோம். ஒரு பணியிடத்திற்கு 1.25 ஆசிரியர்கள் வீதம் கூடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 4 பேர் வேணும்னா 5 பேராக கூப்பிடுவாங்க. இன்கேஸ் கடைசி மார்க்கில் இப்போ ஒரு 5வது மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேரையும் நமக்கு வந்து உள்ளார கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து நாம்ஸு.
அதே போல் 2013 டெட் பேப்பர் ஒன்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா 5 மதிப்பெண்களும், 2017க்கு வந்து 3 மதிப்பெண்களும், 2019க்கு 2 மதிப்பெண்களும், 2022க்கு வந்து கடைசியாக நடைபெற்று முடிந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா 0.5 மதிப்பெண்களும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ சிவி வந்து நமக்கு எதனை அடிப்படையாக வச்சு கூப்பிடுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ்ஸு வெயிட்டேஜ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அந்த டோட்டல் மார்க் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. அடுத்த தேர்விற்கும் தொடர்ந்து தயாராகி கொண்டு இருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் பகிர்ந்துப்பேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ரிசல்ட் வெளியிடுறது, அடுத்ததுக்கு சிவிக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அதுக்கு பிறகு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்னால் கைட் பண்ண முடியும். அதே போன்று நீங்கள் ஒன்ஸ் வந்து செகண்டரி கிரேட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கனாலும் அதன் பிறகு உங்களுக்கு பிடிஎஸ் எக்ஸாம்லையோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியுமே நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.